அதனால தானே நாங்கள் ஓவியர்கள் கையெழுத்தே போடுறோம். ஏன் கையெழுத்தை பார்த்தா எது மேலே எது கீழேன்னு கண்டுபிடிச்சல, டிராயிங் கீழே நாங்கள் கையெழுத்து ஏன் போடுறோம்? கையெழுத்தை பார்த்தா மேலேயா கீழேன்னு தெரியுமில்ல. இது கூட தெரியாத பையன் ஏன் மாட்டினான்னு திருப்பி அந்த படத்தை மாட்டிட்டு அந்தாண்ட போனார்னா அதை தான் 500 பேர் ரசிச்சிருக்கிறான். இது ரொம்ப தவறான செய்தி. நம்ம நாட்டில் சில பேருக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிற மரியாதைக்கு காரணமே அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருப்பதால் தான் அவர்களை மிக பிரம்மாண்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொண்டு விட்டால் எவ்வளவு சாதாரணம் என்பது புரிந்துவிடும். புரியாமல் ஒன்று ரசிக்கிறதுக்கு பாருங்க, அது முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். அப்போ ஒரு விஷயம் முதல்ல புரியணும். அப்புறம் ரசனைக்குன்னு நேரம் காலம் மட்டுமே ஒதுக்க முடியாது. எல்லா நேரங்கள்லையும் எல்லாவற்றையும் ரசிப்பதற்குரிய ஒரு பக்குவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் முதலியே சொன்னேன், கடவுளை பிரம்மாண்டமான ரசிகனா நம்முடைய வரலாறு படைச்சது. சார் சுந்தரமூர்த்தி சாமியை பாட்டு கேட்டு வாங்குறாரு. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். நீ பாடுப்பா, தமிழில் பாடுப்பா. எனக்கு தெரிஞ்சு நேயர் விருப்பத்தை தொடங்கி வச்சதே சிவபெருமான் தான். அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு. இதை விட ஒரு அழகு இருக்குது சார். அதாவது நம்ம இசையை தனியாக இன்றைக்கி என்ன ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு, இசைன்னு சொன்னால் ஒரு கச்சேரிக்கு போய் உட்காரணும், எதிர்த்தாப்பில் ஒருத்தர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாசிக்கணும், வெளியில் உட்காந்து கேட்கணும். இல்லை, சமைக்கும் போது பாடணும், குளிக்கும் போதும் பாடணும், நீங்கள் சாப்பிடும் போதும் முடிஞ்சால் பாடணும். வீட்டில் ஒரு இசை சங்கீதம்ங்கிறது எல்லா வகையிலும் இருக்கணும். இருந்தது வீட்டில் அம்மா தாலாட் பாடுவா, உரலில் இடிக்கும் போது பாடுவா. அதெல்லாம் பற்றி அக்காவுக்கு நல்லா தெரியும். இசையை பற்றி அவங்க நிறைய எழுதியிருக்காங்க புஸ்தகமே. நீங்கள் இசைக்கு இதுதான் நேரம் இதுதான் காலம்ங்கிறது கிடையாது. எல்லா பொழுதுலையும் பாடுவதற்கு ஒரு இசை வைத்திருக்கிறான் இல்லையா? தாலாட்டுக்கு, வேலை செய்யும் போது, வயலில் உழும்போது, எல்லாத்துக்குமே வச்சுருந்துருக்கிறானே. எந்நேரம் அந்த இசையோடு வாழணும்னு நினச்சானே. யா சிவபெருமானை பற்றிய கதையில் ஒரு அருமையான கதை இருக்குது. என்ன கதைன்னா, 2 கந்தர்வர்களை குழையாக்கி அவர் காதில் மாட்டியிருக்கிறார் அப்படின்னு. எதுக்கு? எப்போவுமே அந்த இசையை கேட்கறதுக்காக 2 கந்தர்வர்களை அவர் குழையா மாற்றி தன்னுடைய காதுகளில் போட்டு கேட்குறார் அப்படின்னு. நான் இதை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று. நம்ம வீட்டு பசங்க காதில் ஏதாவது மாட்டிக்கிட்டு கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது, அவெல்லாம் சிவபக்தன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேலையை அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். தனியாக பாட்டு கேட்க முடியாதுங்கிறதுக்காக எப்போவுமே 2 ஒயரை காதில் சொருகிக்கிட்டு எப்போவுமே பாட்டு கேட்குற பழக்கத்தை யார் தொடங்கி வச்சார்னா அவர் தான் தொடங்கி வச்சிருக்கிறார். ஸோ அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எந்நேரமும் அந்த இசையை ரசிப்பதற்குரிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொன்ன ஒரு செய்தி, எல்லாரீஸ்வருடைய பாட்டில் ஒரு சுவை இருக்குது, எம்எஸ் சுப்புலட்சுமியுடைய பாட்டில் ஒரு சுவை இருக்குது. அனாவசியமாக போய் அதை நிறுத்தலாம் பார்க்கக்கூடாது. எம்எஸ் அம்மாவுடைய ஒரு ஆற்றல் ஆளுமை வேறு, இவங்களுடைய ஆற்றல் ஆளுமை வேறு. இது சரியாக சொல்லட்டுமா? ஒப்பிட்டு அசிங்கப்படுத்தாது. டோன்ட் கம்பேர். என்னுடைய தியரி எப்போவுமே கம்பேரிசன், நம்ம யாரையோட கம்பேர் பண்ணுறதே ஒரு அநாகரிகமான பழக்கம். சார் ஒரு ஸ்பீக்கரை கூட சார் இன்னொரு ஸ்பீக்கரோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இவர் பிறந்த பர்பஸ் வேறு, அவர் மேடைக்கு வந்த பர்பஸ் வேறு. இன்னொரு பேச்சாளர் பிறந்த பர்பஸ் வேறு, அவர் மேடைக்கு வந்த பர்பஸ் வேறு. அவன் பர்பஸுக்குரியபடி தான். சில பேர் பர்ஸுக்குரியபடி பண்ணுவான், சில பேர் பர்பஸுக்கு வந்தபடி பண்ணுவான், அவன் சௌரியப்படி பண்ணுறான். நம்ம அனாவசியமா சார் அவர் பேச்சு இந்த இடத்துல அதை விட ஒஸ்தியாக இருந்து இவர் பேச்சு இது வேண்டான்றது. ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். நான் ஒரு இடத்துல பயங்கரமாக ஒரு சண்டை போட்டேன். ஔவையார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை, ஆனால் அந்த அம்மா தப்புன்ட்டாங்கன்னு. என்ன? காணமயிலோடு கண்டிருந்தவான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறை. அந்த பொல்லாச்சிறகைன்னு கேட்டால் எனக்கு பத்திட்டு வரும். எங்க அதுக்கு இருக்கிறது அதுதான். அதை போய் பொல்லாச்சிறகுன்னா அது எங்கே போகும்? அதுவே வேற யாராவது 2 சௌரி வாங்கி இரவல் வச்சுட்டு வர முடியும், அதனால் வர முடியுமா? அப்படி தானும் தன் பொல்லாச்சிறகு, என்னால் தாங்க முடியாத வார்த்தை அந்த பொல்லாச்சிறகு. அதுக்கு கடவுள் கொடுத்த ரெக்கையை வச்சுக்கிட்டு அது என்னமோ பண்ணிட்டு போகுது. அதை போய் தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவிங்கிறதுக்கு ஓம கரெக்டு. ஆனால் பாவம் வான்கோழியை பிடிச்சி வறுத்துருக்க, வான்கோழியை வறுக்கத்தான் பல பேர் தயாராக இருக்கிறானே, அவங்ககிட்ட விட்டுற வேண்டியது தானே. இந்த அம்மா வான்கோழியை வறுத்து வச்சுட்டாங்க. எப்படி? மயிலோடு வான்கோழி தன்னை ஒப்பிடாது. சரி, அது போனால் வேற எங்கே டிஸ்கஷன் போய்டும். ஜென்ரலாகவே கம்பேர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி பேரண்ட்ஸோட பிஹேவியரை பார்த்துருங்களேன். தான் பிள்ளையை எதிர் வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்ணுறது. உனக்கு 10 வயசு ஆச்சு, அவனுக்கு 10 வயசு ஆச்சு, உன் பேர் பாரு, நீ எந்த ஸ்கூலோ அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான், ஆனால் பார் அவன் எவ்வளோ மார்க் வாங்குறான், நீ எவ்வளோண்டு மார்க் வாங்க. பையன் தெளிவாக சொல்லுவான், அப்பா அம்மா வெவ்வேறு.
என்ன சொல்கிறான், மார்க் வாங்குறது நம்ம பரம்பரையிலேயே இல்லை, என் ஜீன்லேயே இல்லைன்றோம். இல்லாது இருந்ததுன்னா அப்புறம் என் ஜீன் பற்றி சந்தேகம் வருமா வராதா? பரம்பரையிலே இல்லை. இது ஏன் உனக்கு புரியல? கம்பேர் பண்ணலாமா? பல பேரண்ட்ஸுக்கு அது தெரியலைங்க. அனாவசியமாக நம்முடைய பிள்ளையை கம்பேர் பண்ணுறான். நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், யாரோடையுமே யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்கிற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். ஒருத்தர் கேட்டார், சார் கம்பேரிசன் இல்லாட்டி எப்படி சார் டெவலப்மெண்ட் வரும்? டெவலப்மெண்ட் வேணும்னா நம்மளை கம்பேர் உங்களையே உங்களோடு கம்பேர் பண்ணி கொள்ளுங்கள். நேற்றைய நான், இன்றைய நான், நாளைய நான். நேற்று 5 மணிக்கு எழுந்த நான் இன்று ஏன் 7 மணிக்கு எழுந்தேன் என்று என்னை என்னோடு ஒப்பிட்டு திருத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய என்னை இன்னொருவரோடு ஒப்பிடுவது அவசியமற்றது. நீங்கள் உலகம் முழுக்க ஏன் கஷ்டப்படுது? ஓயாத கம்பேரிசன் தானே. ஸோ ஒரு சங்கீத வித்வானை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாது. இவர் சங்கீதம் ஒரு சுக அனுபவம், அவர் சங்கீதம் வேறு ஒரு வகையான ஒரு அனுபவம். இப்படி எதையெல்லாம் எங்கெங்கே ரசிக்கணுமோ அதை தான் அங்கே ரசிக்கிறதுக்கு பழகணும். கவிதையில் ஒலி அழகு இருக்குது, மொழி அழகு இருக்குது, கருத்து அழகு இருக்குது. இப்போது கம்பனுடைய பாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், ஐயோ இவன் வடிவன்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படிங்கிறான். ஐயோங்கிற சொல்லில் ஏதாவது ஒரு பெரிய அழகு இருக்கா? இல்லை. ஆனால் அதை எந்த இடத்துல கொண்டாந்து வைக்கணுமோ அப்படி கொண்டாந்து வைக்கும்போது அது எவ்வளவு பெரிய அழகாகிடுது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா? சில விஷயம் ஒன்றுமே மரியாதைக்குரியது இல்லைன்னு நினைப்பாங்க. கரெக்டாக பிளேஸ் பண்ண வேண்டிய இடத்துல அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணால் இட் பிகம்ஸ் பியூட்டிஃபுல். இது பியூட்டியை பற்றி ஒரு பெரிய டெஃபனிஷன், அழகை பற்றிய ஒரு விஷயம். அழகு என்பது பொருளில் இல்லை, அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்தது, இல்லைங்களா? சத்ய சாய் பாபா ஒரு வார்த்தை சொல்வார், இந்த உலகத்தில் எதுவுமே வேஸ்ட் இல்லைப்பா. சில பேர் சொல்கிறான், சப்பாத்தி கள்ளியை பார்த்தா இதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான், நெல்லெல்லாம் பார்த்தா இதெல்லாம் யூஸ்ஃபுல், எதுக்கு சப்பாத்தி கள்ளி எதுக்கு நெல்? அப்படி இல்லை. நெல் வயலிலும் சப்பாத்தி வரப்பிலும் இருந்தால் இரண்டும் உபயோகமானது. நெல் வயலிலும் சப்பாத்தி வரப்பிலும் இருந்தால் சப்பாத்தி கள்ளி யூஸ்ஃபுல் தானே, நீ வேலி போட வேண்டிய வேலை இல்லை இல்லை. அப்போது எந்த விஷயமும் பயனற்றவை என்று சொல்லாதே, அது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாததால் பயனற்றதாக காட்சியளிக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன். எந்த விஷயமும் அழகற்றது என்று சொல்லாதே, அது தன் இருப்பில் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருக்கிற போது அது அழகுடையதாக மாறிவிடுகிறது. ஸோ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும்போது தான் அதனுடைய அழகு வெளியில் அந்த இடத்த விட்டு நீங்கி வருகிறது. அதே மாதிரி பாராட்டுவதுன்னு முடிவு பண்ணிட்டா மனம் திறந்து பாராட்டு, அதை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். பாராட்டுவதற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான வஞ்சனையும் இருக்கக்கூடாது. சில பேர் ஏதோ ரேஷனில் பாராட்டுற மாதிரி பாராட்டும், மனம் திறந்து சிரிக்க மாட்டாங்க, மனம் திறந்து பாராட்ட மாட்டாங்க. எப்படி பண்ண பரவாயில்ல பேசுகிறார் இன்னும் பேசாமல் இன்னும் ஆடுறாருன்னு அவர் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப பாராட்டி விட்டால் அவர் கண்பட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு நினைப்பாக இருக்கலாம், வேறு என்ன பண்ணாலும் காரணமாக இருக்கலாம். நல்ல மனம் திறந்து பாராட்டு. சுரதா சார், கவிஞர் சுரதா, என்ன ஒரு மனுஷன்! ஆடாடாடா, ஒரு விழாவில் மேடையில் உட்காந்துருக்காரு, ஈரோடு தமிழன்பன் கவிதை பாடுறாரு. ஈரோடு தமிழன்பன் அப்படி நின்று அந்த மைக்கில் இங்கே கவிதை பாடுறாரு. அவர் தலைவர்னு அங்கே சேர் போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. தமிழன்பன் முடித்த உடனே நில்லு அப்படின்னார். அந்த இடத்துல நில்லு அப்படின்னார். அங்கேருந்து இறங்கி கிட்டக்க வந்து தமிழன்பனை போட்டு அப்படி உச்சி மோந்து முத்தம் கொடுத்துட்டு, அங்கேருந்து பாராட்டினா உன் கவிதைக்கு நான் சரியாக பாராட்டின மாதிரி இருக்காது, நான் இங்கே இறங்கி வந்து பாராட்டினா தான் அந்த பாராட்டு சரியாக இருக்கும். அதாவது உன் கவிதையை நான் எவ்வளோ கொண்டாடுறேன்னா, தலைவர்னு இருந்த இடத்துல இருந்தே நன்கு பாடினார், அவர் சிறப்பாய் பாடினார்னு சொல்கிறத விட நான் இறங்கி வந்து உன்னை பாராட்டினா தான் உன் கவிதைக்கு முழுசாக மரியாதை கொடுத்த மாதிரி ஆகும். எவ்வளோ பெரிய மனசு! நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யாரையும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. கண்ணதாசன் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போது கண்ணதாசன் சினிமாவுக்கு பாட்டு எழுதுனதுனால தான் சிறந்த கவிஞர்னு இல்லை, அவர் சினிமாவுக்கு எழுதாமல் இருந்தாலும் சிறந்த கவிஞர் தான். அவர் சினிமாவுக்கு எழுதுனது சினிமாவின் அதிர்ஷ்டமே ஒழிய கண்ணதாசன் அதிர்ஷ்டம் என்று சொல்ல முடியாது. அப்துல் ரஹ்மான் சினிமாவுக்கு எழுதாததாலேயே அவர் புகழ்பெற்ற கவிஞர்கள் சொல்ல முடியுமா? எழுதாததாலேயே அவர் என்ன குறைஞ்சா போயிட்டாரு? எழுதாவிட்டாலும் அப்துல் ரஹ்மான் சிறந்த கவிஞர் தான். நீங்க அப்துல் ரஹ்மான் ரசிக்கணும்னா ஒரு புத்தகத்தை படிக்கணும், கண்ணதாசனை ரசிக்கணுமா பாட்டு கேட்கணும் படிக்கணும். நீங்கள் கண்ணதாசனோட அப்துல் ரஹ்மானை ஒப்பிடக்கூடாது, அப்துல் ரஹ்மானோட கண்ணதாசனை ஒப்பிடக்கூடாது. இவர் ரொம்ப பாப்புலர் சார், இவர் கொஞ்சம் சுமார் சார், இப்படிலாம் பேசணும். அது வந்து அந்த 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 கலைஞனுக்கு நம்ம செய்கிற அவமானம். யாரையுமே யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான்கிட்ட சிக்கலான ஒரு கேள்வியோ ஒருத்தர் கேட்டார். கேள்வி பதில்ல, கவியரசு கண்ணதாசன் போன்ற கவிஞர்களை, கவியரசு கண்ணதாசன் போன்ற சிறந்த கவிஞர்களை இப்போது ஏன்
கடவுள் படைப்பதில்லை. யார்கிட்ட கேட்குறாரு? அப்துல் ரஹ்மான்கிட்ட கேட்குறாரு. அப்போ இவரை பற்றி அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? கவியரசு கண்ணதாசனை போன்ற சிறந்த கவிஞர்களை கடவுள் ஏன் இப்போது படைப்பதில்லை? ரகுமான் சார் பதில், கடவுளுக்கு ஜெராக்ஸ் எடுக்க தெரியாது. என்ன பியூட்டிஃபுல் ரிப்ளை, என்ன பியூட்டிஃபுல் ரிப்ளை. ஏன்னா கடவுள் ஒரிஜினல் கிரியேட்டர். அவர் ஒரு அப்துல் ரஹ்மானை கிரியேட் பண்ணுவார், கண்ணதாசனை கிரியேட் பண்ணுவார், மாறி மாறி கிரியேட் பண்ணுவார் ஒழிய ஏன் கண்ணதாசனை ஜெராக்ஸ் எடுக்க கடவுளுக்கு நான் தலையெழுத்தா? ஜெராக்ஸ் எடுக்கிறது நம்ம தலையெழுத்து, கடவுள் ஏன் ஜெராக்ஸ் எடுக்கணும்? என்ன பியூட்டி. கண்ணதாசனுடைய கௌரவத்தை குறைக்காம, தன்னையும் அனாவசியமாக தாழ்த்திக்காம, தன்னுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தி தான் மிகச்சிறந்த பண்பாளன் என்பதையும் அப்துல் ரஹ்மான் நிரூபித்த அற்புதமான பதில். கடவுளுக்கு ஜெராக்ஸ், கடவுள் ஜெராக்ஸ் எடுப்பதில்லை. அதனுடைய பதில், கடவுள் ஜெராக்ஸ் எடுப்பதில்லை. அதனால் ஒரு கவிஞனை, ஒரு கலைஞனை இன்னொருவரோடு ஒப்பிடுவது நல்ல பழக்கம் அல்ல. எல்லா எழுத்தாளரையும் படிக்கணும், எல்லா பேச்சாளரையும் கேட்கணும், நமக்கு உகப்பான கருத்தை ஏற்றுக்கணும். உகப்பில்லைன்னா எனக்கு அது பொருந்தலை, அதோடு சரி நம்ம அதை விட்டு விலகி நிற்கலாம். யாரையும் இழித்தும் பழித்தும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால், படைப்பாளியை விட, கடவுளை விட ஒரு மிகப்பெரிய ரசிகன் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, கடல். நான் அந்த டிஸ்கவரி சேனல் பார்க்கும்போது அப்படியே திகைச்சு போயிடுவேன். ஜியாகிரஃபி சேனலில், நேஷ்னல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவிலலாம் கடலுக்கு அடியில் சார் ஒரு 4000-5000 அடிக்கு கீழே போய் யாருமே பார்க்காத இடத்துல ஒரு மீன் மஞ்சளில் ப்ளூக்கு நடுவில் ஒரு ரெட்டு வளையத்தோடு உட்காந்துருக்கு சார். மற்றவங்க பார்ப்பாங்கன்னு கலர் கலராக ட்ரெஸ் பண்ணாலாவது ஒரு அர்த்தம் இருக்குது. யாரும் அதை கவனிக்க போகிறதே கிடையாது. அது ஏதோ கடலுக்கு ஒரு 4000-5000 அடிக்கு கீழே இருக்குது, மஞ்சள்னு இருக்குது, விதவிதமான மூத்தோட அங்கங்கே ரவுண்டாக இருக்குது. அதுக்கு ஒரு 1000 கண் மாதிரி உட்காந்துருக்கு, 1000 கண்ணாத்தா மாதிரி உட்காந்துருக்கு. அதில் ஒவ்வொன்றையும் சார் ப்ளூ ரவுண்டு, ஒரு ரெட்டு ரவுண்டு, ப்ளூ ரவுண்டு, ஒரு ரெட்டு ரவுண்டு. யாரும் பார்க்க போகிறது இல்லைன்னாலும் அங்கே அழகையும் வண்ணத்தையும் வைத்து பார்க்க வேண்டும் என்று எண்ணிய கடவுளை விட ஒரு சிறந்த ரசிகர் இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஒன்னொல்லி அந்த ஆளுக்கு ரசனை பாருங்க, அதுக்குள்ள ஒரு அழகு, அதுக்குள்ள ஒரு சிறப்பு. எனவே இந்த படைப்பே அழகின் மயமானது, இந்த படைப்பு முழுவதும் அழகின் மயமானது. அழகான குழந்தை என்று சொல்வதை தவிர்த்து எல்லா குழந்தைகளும் அழகானவை என்ற புரிதல் ஞானமாய், ஞானியாய், உண்மையான ரசனையை வளர்ப்பதாக அமையும். நன்றி, வணக்கம்.